தமிழகத்தில் கடந்த 2-3 நாட்களாகவே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்பட்டு வந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டது. இந்தியாவிலேயே அதிகப்படியாக மதுரையில் தொடர்ந்து 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானதையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில இன்று அதிகாலை நேரத்துல கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்லயும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகி இருக்கு. ஆகஸ்ட் 22 காலை அதிகாலை நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பதிவாகி இருக்கு. சென்னையின் துறைப்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், அண்ணாமலை நகரில் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், அடையாறில் 9 சென்டிமீட்டர், இஞ்சம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணையில் 8 சென்டிமீட்டர், கண்ணகி நகரில் 8 சென்டிமீட்டர், மேடவாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இந்த மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்திலேயே பெய்திருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில வாரங்களாகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாநிலங்கள்லயும் மழைப்பொழிவு கொடுத்ததை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அப்படிங்கிறது வெகுவாக குறைந்திருக்கு. இதன் காரணமா வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கு. பரவலா மழை பதிவாகாவிட்டாலும் பெய்த இடங்கள்ல வலுத்து கனமழையாக பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல இன்றும் நாளையும் வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது பெய்திருக்கும் மழையின் காரணமாக முற்பகல் 9-10 மணி வரைக்கும் வடகடலோர மாவட்டங்கள்ல சற்று மேகமூட்டமான சூழல் நிலவும். அதன் பிறகு படிப்படியாக வெயில் வந்துவிடும். தமிழகம் முழுவதுமே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை ஒட்டி இயல்பை விட சற்றே அதிகமாகவே நிகழும் என எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்துல இன்றும் நாளையும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று ஆகஸ்ட் 22ஆம் தேதியை பொறுத்த மட்டில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக இன்று இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலையும் கடலூர், டெல்டாவின் கடலோர பகுதிகளிலையும் இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை மீண்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நாளைய தினம், அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதியும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள். ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லையும், இதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, அதே போல திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லையும்